Sorry. So it's very happy to introduce John Samuel Uncle once again in this afternoon. ஆண்டவர் பல இடங்களில் லீடர்ஷிப்பில் ஆண்டவர் அவங்கள பொறுப்பில் கொடுத்து பயன்படுத்தி கொண்டா இஸ் அ மேன் பிஹைண்ட் த ஸ்பீட் பர்ஸ் ஃப்ரம் இன்செப்ஷன் ஆஃப் 1986. அவருடைய மெயின் கோல் என்னன்னா நோபல் லீடர்ஸ் ஃபார் நோபல் நேஷன், உன்னத தலைவர்களை மூலமாக உன்னத தேசத்தை கட்டி எழுப்புறோம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷனோட அங்கிள் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, வித் காட்லி வேல்யூஸ் அநேக ஐஏஎஸ் ஆபீசர்ஸை உருவாக்கும்படியாக, அநேக ஐபிஎஸ் ஆபீசர்ஸை உருவாக்கும்படியாக அங்கிள் அவங்கள பணியோடு சேர்ந்து அவங்க தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறது இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இஸ் பேஸ்ட் இன் டெல்லி, மேரிட் டு ரமோனா ஆண்டி அண்ட் பிளெஸ்ட் வித் 2 லவ்லி டாட்டர்ஸ். தொடர்ந்து இன்னும் ஆண்டோட ஒழித்த பல இலைகளில் லீடர்ஷிப்பில் பல ப்ரொஃபஷனல்ஸ் மத்தியில் பார்லிமெண்ட் மெம்பர்ஸோட அம்பாசிடர்ஸோட செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மோட இருக்கிறது இட்ஸ் வெரி வெரி ஹைலி ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ். ஸோ ஐ வாண்ட் டு வெல்கம் warm welcome to our dear uncle John Samuel uncle today in this afternoon. And மீதியான செஷனை ஆண்டோடைய கரத்திலையும் அங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து ஆண்டு நம்மளுமா என்ன பேச விரும்புகிறாரோ இன்னும் அடுத்த 1 hour we are going to spend time with uncle. எல்லாரும் நம்முடைய கண்களை காதுகளை தெளிவாக திறந்து ஆண்டுடைய சத்தத்தை கேட்கலாம். உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படியாக உலகத்தை மாற்றுவதற்கு, தேசத்தை, உன்னத தலைவர்களாக நம்ம மாற்றுவதற்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போறாரோ நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கலாம். Over to John Samuel uncle. Thank you so much, Martin. என்னை அழைத்ததற்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். தமிழ் வாலிபர்களோடு தமிழில் பேசுவது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அடுத்த 60 நிமிடங்கள் நாம் இந்த செய்திக்காக காத்திருக்கிறோம். வாட் we are going to do is 40 minutes. அதாவது அடுத்த 40 நிமிடம் அவரோட நான் பேசுவேன். அடுத்த ஒரு 20 நிமிடங்கள் நமக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம். that's the way that I am really planning. நீங்கள் தமிழில் கேட்கலாம், இங்கிலீஷில் கேட்கலாம், ஹிந்தியில் கேட்கலாம், no problem. But the way that we are planning is that this will be a kind of a very interactive session. Before we go, I think there were 3 questions. 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியின் அநேக நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. அதே கேள்வியை நான் திரும்பவும் கேட்குறேன். முதலாவது கேள்வி, சதி அல்ல, சதியை ஒழித்தது யார் என்று கேட்டாங்க. அது ஒழிக்க பாடுபட்டவர் அருமையான மிஷனரி சொன்னோம். ஆனால் அந்த சதி என்பதை ஒழித்து அரசாங்கத்திலே ஒரு ஆணையிட்டவர் யார்? Who was the viceroy who was responsible for stopping sati? யார்? அவர் பேர் என்ன? எந்த வருஷத்தில் அவர் செய்தார்? யார் வேணா சொல்லலாம். வில்லியம் கேரியை பற்றி அழகா சொல்லிட்டீங்க. இப்போ அதே தானே கேட்குறேன். சத்தியை ஒழித்தவர், அந்த சத்தி ரெகுலேஷன் ஆக்ட்னு கொண்டு வந்தவர் யார்? எந்த வருடத்தில் இவர் கொண்டு வந்தார்? ராஜாராம் மோகன் ராய் இல்லை. ராஜாராம் மோகன் ராய் was also instrumental, just like Rajaram Mohan Roy government ஒன்றும் இல்லை. சேம் திங் லைக் அவர் மிஷனரி ராஜாராம் மோகன் ராய் இதற்கு பாடுபட்டார். ஆனால் there was a viceroy who was responsible finally to issue an order. ஜோயல் மோசஸ் எழுதியிருக்காரு. ஜோயல் மோசஸ், லார்ட் வில்லியம் பென்டிங். நீங்கள் மெட்ராஸில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு பென்டிங் ஸ்கூல்னு இருக்குது. அந்த பென்டிங் ஸ்கூல் இவர் பேரில் தான் இருக்குது. It was William Benting in the year 1829 stopped this by a thing called Regulation 17. Regulation 17 அந்த காலத்தில் உள்ள அந்த ஆக்ட்லாம் அப்படி தான் வரும். Regulation 17 மூலமாக he introduced a very major transformation in India. அது ஒரு கணவன் மரித்து போனால் அந்த மனைவி அந்த கணவனோடு அவன் கணவனை அடக்கம் செய்ய அல்லது கணவனை தீயோடு எரிக்கும் போது மனைவியும் அந்த தீயிலே விழ வேண்டும். எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம்! அதை மாற்ற வேண்டும். ஏனென்றால் பைபிள்ல மனிதனுக்கு நல்ல ஒரு உரிமை, அவனுடைய ஒரு டிக்னிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இது அந்த டிக்னிட்டியை அந்த பெண்ணுக்கு கிடைக்கவில்லை, ஆகவே இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தார். அது வில்லியம் பென்டிங், another great person who did a very good job along with the missionary William Carey. சரி, ரெண்டாவது கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க who brought the printing press to India. Sorry, who brought the printing press to the world? Who was the first person who brought printing press to the whole world? India, it came later. China, no, I'm not. China, okay. China கிடையாது நிச்சயமா. I'm talking about even the name of the person, not even country. I think you can allow them to unmute. I think some of them, in the case they want to say something, they can say that. எல்லாரையும் மியூட் பண்ணிக்கீங்க. In case you want to unmute, please unmute themselves so that they can unmute and they can say. Go ahead. And I want a talk where informal. Yes, yes. Somebody says Johannes Gutenberg. Yes, Johannes Gutenberg. Paul Joseph. Right. Okay, thank you. அவர்தான் முதல்ல இந்த பிரிண்டிங் பிரஸ் எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னா, பிரிண்டிங் பிரஸ் மூலமாக வேதாகமத்தை கொண்டு வர இயலும். So the first book that came out of the printing press was always the Bible. இயேசுவின் அன்பை எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு தேவையான ஒரு இயந்திரம் the printing press. அதை கொண்டு வருவதற்கு அநேகர் முயற்சிக்கிறார்கள். ஜோன்ஸ் குட்டன்பர்க் அதை கொண்டு வருகிறார். அதன் மூலமாக இன்று அநேகருக்கு பெரிய ஆசீர்வாதம். சரி, மூணாவது நீங்க சொன்னீங்க who got the Nobel Peace Prize. அதுல இந்தியாவில் நீங்க அருமையா சொன்னீங்க, the Nobel Prize was given to Mother Teresa. Apart from Nobel Peace Prize, எந்தெந்த அவார்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா gave it to her? சொல்லுங்க பார்க்கலாம். நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சது. சரி, apart from Nobel Peace Prize, what are the awards that were given to Mother Teresa by India? Nobel Peace Prize was given by in the international level by the Nobel Peace Prize Committee. இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? ஏங்க இவர் ஒரு மெசேஜ் கொடுக்க போறாங்கன்னு சொன்னா இவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? பாரத் ரத்னா. எஸ், பாரத் ரத்னா உயர்ந்த ஒரு பரிசு. அது இந்தியாவிலே சிவிலியன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய த ஹையஸ்ட் அவார்ட் இஸ் பாரத் ரத்னா. ஓகே, ஆஃப்டர் ஷி ரிசீவ்ட் தி பத்மஸ்ரீ முன்னால வேற என்னெல்லாம் கிடைச்சது? வேற என்ன அவார்ட்ஸ்? முதல் அவார்டு என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? இதெல்லாம் பாரத் ரத்னா கொடுக்குறாங்க. முதல்ல அவார்டு 1969, 1969 அவங்களுக்கு ஒரு பெரிய விருது, கிரேட் ஆனர் ஆஃப் நேஷன். என்ன ஆனர் திலீப் சொல்லுங்க? எஸ், ப்ளீஸ் கோ ஹெட். ஐ மீன், ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் we should be smart. Jawaharlal Nehru Award. Jawaharlal Nehru Award for International Understanding. Jawaharlal Nehru Award for International Understanding. This was the first award that was given to her. அதுக்கப்புறம் நிறைய அவார்டு வருது. In fact, Templeton Award was the first person in the world to receive the Templeton Award was Mother Teresa. பெரிய அவார்ட்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் transformation of the whole nation. Uncle, mute like you. Uncle, you are muted. All right, I'm sorry. Okay, whether it is Gutenberg or William Benting or Mother Teresa, இவங்க எல்லாரும் they were much involved in the transformation of the nation. நாடுகள் எப்படி மாற வேண்டும், அதற்கு
இவர்கள் ஒரு உறுதுணையாக இருந்தார்கள். இந்த நம்ம சொன்னோம் அபவுட் தி நோபல் பீஸ் பிரைஸ் 2020 போன வருடத்திலே யாருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சு? போன வருஷத்துல யாருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சு? நியூஸ் பேப்பர் படிக்கிறதில்லை, தெரியல. எல்லாருக்கும் பைபிள் தெரியுது, ஆனால் நியூஸ் பேப்பர் தெரியாது. எப்படி நீங்களும் நானும் இந்தியாவை மாற்ற இயலும்? ஜிம் எலியட் ஜெர்கன் சொல்றாரு, WFP வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம், ஒரு கொஸ்டின் மார்க். எஸ், இட் இஸ் கரெக்ட் ஆன்சர். வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம். அது வேர்ல்ட்ல நிறைய பாவர்ட்டி இருக்கு, அதை மாற்றணும்னா யுனைடெட் நேஷனுடைய வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம், இட் ஹஸ் பீன் given the Nobel Peace Prize in 2020. Can you tell me who got the Nobel Peace Prize in 2019, 1 year back? 2019 யாரு கிடைச்சது? Harvey Alter? No, Nobel, not Nobel Prize, Nobel Peace Prize. Try it, nothing wrong. Yeah, somebody says, Clement Jason says, Abiy Ahmed. That's a correct answer. Abiy Ahmed belongs to which country? What is he? Abiy Ahmed, yes, he got the Nobel Peace Prize. Which is the country he represented and what is he? Ethiopian Prime Minister. Very good. Abiy Ali Ahmed. Which religion does he belong to? Abiy Ali Ahmed, the Ethiopian Prime Minister, is a Muslim. Okay. Paul Joseph says Muslim. Anybody else? He is a Christian. You know, most of the African countries, if you go there, the names will be a kind of a Muslim names, but a large number of them are Christians. They may have their names do not matter for them because it is not that he is a converted Christian. No, he was a Christian from the time, you know, his parents were Christian, but the names most of these people have, அவர்களுக்கு அநேக பேர் வந்து முஸ்லிம் பேர் போல இருக்கும், ஆனால் கிறிஸ்தவர்கள். ஸோ 2019 எத்தியோப்பியா நாடு உங்களுக்கு தெரியும், இட் இஸ் இன் ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. அண்ட் அவர்களுடைய அந்த நாட்டில் அவர்களுடைய அநேக பிரச்சனைகள், ஸ்பெஷலி த பார்டர் இஷ்யூஸ் வேர் தேர் வித் எரிட்ரியா, பக்கத்தில் உள்ள கண்ட்ரி எரிட்ரியா கூட கொஞ்சம் பார்டர் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் சால்வ் பண்ணதுனால அவருக்கு யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு பெரிய அவார்ட், தெர் இஸ் த நோபல் பீஸ் பிரைஸ் வாஸ் கிவன். ஓகே, ஐ எம் கிளாட் தட் we started this. You know, I didn't know that they are going to put this quiz program, but that helped us. எதுக்காக இதை உங்களை சொல்றோம்னா, இந்திய நாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய படிப்புகள், அநேக காரியத்திலே மாற்றங்கள் தேவை. ஒருவேளை உங்களுக்கு வில்லியம் கேரியை பற்றி தெரியுது, ஆனால் லார்ட் வில்லியம் பென்டிங்கை பற்றி தெரிய மாட்டேங்குது. மதர் தெரீசாவை பற்றி தெரியும், ஆனால் அபிய் அகமதை பற்றி தெரியாது. இதுக்கு காரணம் என்னன்னா, we have been always been inward looking. We need to be outward looking. இன்று நாம் சிந்திக்க போகிற காரியம், சாதாரண மனிதர்கள் அசாதாரண சாத்தியங்கள், சாதாரண மனிதர்கள் அசாதாரண சாத்தியங்கள், அதைத்தான் நான் பேச போறேன். இதுல கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கிறோம், 53 பேர் இருக்கிறோம். நான் பேசுற தமிழ் புரியுதா? Yes, uncle. Yeah. It's okay. Sometime I will switch over to English. I hope you will understand. But I will still appreciate if they are given the opportunity to unmute themselves, and in case they want to ask, they can ask, because that's the way that we can go ahead. A little bit easy for them. சாதாரண மனிதர்கள் எப்படி அசாதாரண சாத்தியங்களை செய்ய இயலும், அதுதான் இன்னைக்குரிய நம்முடைய கருத்து.
தமிழ்நாட்டில் வாலிபர்கள் ஒரு அசாதாரணமான காரியத்தை 2 வருஷத்துக்கு முன்னால் செய்தாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னால். அது என்னது? வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அசாதாரணமான காரியம், பெரிய காரியம், சாதிக்க முடியாத காரியம். ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இட் வாஸ் சிம்பிளி நாட் பாசிபிள். ஆனால் த யங் பீப்புள், த யங் பிளட், எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது தமிழ்நாட்டிற்கு வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, the union government, everybody had to change the rules. It is what I call youth power. இளமையின் சக்தி, வாலிபத்தின் சக்தி அல்லது இளமையின் சக்தின்னு சொல்வேன். You got a tremendous power. அதை சரியான முறையிலே நாம் உபயோகப்படுத்தினால் தமிழ்நாட்டை மாற்ற இயலும், இந்தியாவை மாற்ற இயலும், உலகத்தையே மாற்ற இயலும். ஆனால் அதே சக்தி தவறான வழியிலே சென்றால் அதே வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அதே வாலிபர்கள் நன்றாக படிக்காமல் கல்லூரியிலே ஏனோ தானோ என்று படித்து மார்க் பார்த்தா கடைசியில் கேட்டால் எத்தனையா மார்க் எடுக்கிறான்னு சொல்லுவான். என்னால் காலேஜுக்கு போக முடியலையே. இன்னைக்கு ஐ திங்க் உங்களுக்கு தெரியும், இந்த டெல்லியிலலாம் ரிசல்ட்ஸ் வரும்போது இந்த காலேஜில் அட்மிஷன் வேணும்னா 100%, 99.5 கிடைச்சா கூட நல்ல காலேஜில் உள்ள போக முடியல. வாலிபர்கள் தங்களுடைய திறமையை, சக்தியை சரியான முறையில் உபயோகிக்கவில்லை என்று சொன்னால், படிக்க வேண்டிய நேரத்திலே சரியான முறையில் உபயோகிக்கவில்லை என்று சொன்னால் நாட்டை மாற்றுவதிலே ஒரு பெரிய சிரமம் இருக்கிறது. இன்று அக்டோபர் 2, இன்னைக்கு பிறந்த நாள். யாருடைய பிறந்த நாள்? காந்திஜி. வெரி குட், அழகா சொல்லிட்டீங்க. காந்திஜியினுடைய பிறந்த நாள். வேற யாருடைய பிறந்த நாள்? லால் பகதூர் சாஸ்திரி. நமக்கு தெரியணும், லால் பகதூர் சாஸ்திரி வாஸ் த செகண்ட் பிரைம் மினிஸ்டர். அவருடைய பிறந்த நாள் இதே நாள். 2 பேரும், காந்திஜி as well as லால் பகதூர் சாஸ்திரி, 2 பேரும் சிறந்த ஒரு மனிதர்கள். நாட்டை உருவாக்கும் பணியிலே மிகவும் ஈடுபட்ட 2 மனிதர்கள் என்று சொல்லலாம். அக்டோபர் 2 ஒரு நல்ல ஒரு நாள்னு சொல்வேன். இன்னைக்கு ஒரு மாமேதை மறைந்த நாளும். அது என்ன? எந்த மாமேதை மறைந்தார் தெரியுமா? காமராஜர். அது உடனே வாயில் வருது. தமிழ்நாட்டில் காமராஜர் உடனே வாய். அவரும் ஒரு பெரிய மாமேதை. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவை மாற்றுவதற்கு அநேக காரியங்களை செய்தவர். இன்னைக்கு அக்டோபர் 2ங்கிற ஒரு நல்ல ஒரு நாள்ல கூடியிருக்கிறோம். எப்படி சாதாரணமான ஆண்களோ பெண்களோ நாம் இருந்து அசாதாரணமான சாத்தியங்களை சாதிக்க இயலும்? அதுதான் கேள்வி. மார்ட்டின், அந்த ஸ்கிரீன் ஷேர் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? Uncle, you can share, you can do, uncle. No, I'm not able to do that because I have not been Yeah, made. yes. You'll do that, uncle. Clement, yeah. Now Yes, you can uncle. do it. Thank Now you can do it. you. ஆர்டினரி பீப்புள், எக்ஸ்ட்ராடினரி இம்பேக்ட். இதுதான் பேச போகிறேன் உங்கள் மத்தியில். நானும் ஒரு சாதாரண ஒரு மனிதன்தான். திருநெல்வேலி மாவட்டத்திலே சேவியர் கல்லூரியிலே படிக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு பையன்தான். ஒரு சிறிய ஒரு கிராமத்திலே வளர்ந்து கல்லூரியிலே படிக்கும்போது எல்லாத்தையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இது ஆண்டவர் என்னோடு பேசினார். John, I want you to be a missionary. I want you to do something for me. Will you be ready? I said, yes, Lord, I am available. Send me wherever you want me to go. எங்கு நீர் அழைத்தாலும் நான் செல்ல தயாராக இருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், இந்த இவாஞ்சலிக்கல் EU அல்லது யூனியன் ஆஃப் இவாஞ்சலிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதனுடைய கூட்டங்கள் அநேகத்திலே பங்கு பெற்றேன். அப்பொழுது
ஆண்டவருக்கான என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன். ஆண்டவர் சொன்னார், ஜான், will you make yourself available? I said, Lord, I am available. Send me wherever you want me to go. அப்பதான் கடவுள் சொன்னாரு, I am sending you as a civil servant. I want you to write the civil servant exam or IAS exam. இப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே என்னால் அது முடியாது, பிகாஸ் ஐ எம் சாதாரண மனிதன், சாதாரண ஒரு பையன். இந்த ஒரு சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்து, சாதாரண ஒரு கிராமத்திலே இருந்து வந்து படித்தவனே, நான் எப்படி ஒரு பெரிய ஒரு சிவில் சர்வெண்டாக மாற முடியும்? ஆண்டவர் சொன்னார், ஐ வில் மேக் யூ. யூ டோன்ட் வரி. யூ ஸ்டடிட் வெரி வெல் இன் யுவர் ஸ்கூல். நீதான், ஐ கேவ் யூ த விஷன், ஐ கேவ் யூ த டேலண்ட் டு பி த நம்பர் ஒன் இன் யுவர் ஸ்கூல். I gave you the talent to be number one in your college. Why do you think that you won't be able to get into civil? I will make you. Are you ready? I said, yes, Lord. அன்று என்னுடைய கரங்களை உயர்த்தினேன். சாதாரண ஒரு மனிதன்தான், ஆனால் அசாதாரணமான சாத்தியங்களை செய்ய ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வேன். அழைத்தவர் மட்டுமல்ல, ஆண்டவர் என்னை அனுப்பினார். இன்று உங்களிடத்தில் அதை குறித்தான் நான் பேசுகிறேன். ஆண்டவர் உங்களை அனுப்பி அசாதாரணமான சாத்தியங்களை செய்ய உங்களை அழைத்திருக்கிறார். அநேகருக்கு இந்த மிஷன் சொன்னா என்னங்கிறது சரியான நேரத்தில் புரியல. வாட் இஸ் த மிஷன்? God calls all his disciples and he says, go ye into all the world and make disciples of all nations. உலகத்தை மாற்ற வேண்டும், இந்திய தேசத்தை மாற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் மிஷன். ஆண்டவர் 72 பேர் அனுப்புறாரு. 72 பேர் அனுப்பிட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, அப்பா, நான் உங்களை I am sending you like a sheep amidst the wolves. நீ என்ன செய்யணுமா? அதுக்கப்புறம் என்ன சொல்றார் கடவுள்? நான் உங்களை ஓநாய்கள் மத்தியிலே உள்ள ஆடுகளைப் போல அனுப்புகிறேன். நீ எப்படி இருக்கணும்? புறாவை போல கபடற்றதாகவும், புறாவை போல கபடற்றதாகவும், பாம்பு போல வினா உள்ளவர்களாக இருக்கும். பாம்பை போல வினா உள்ளவர்களா? நீ இங்கிலீஷை படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாம்பை போல ஞானம் உள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அதான் உங்கள்ட்ட கேட்குறேன். நமக்கு எல்லாருக்கும் இந்த புறாவை போல கபடம் இல்லாமல் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், நல்லா படிச்சு கொடுத்துருக்குறோம், சர்ச்சில் அதிகமாக பேசுகிறோம். ஆனால் இந்த பாம்பை போல ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த பர்சன் வித் விஸ்டம், the person with intellectual understanding. இந்த 55 பேர் இருக்கீங்களே, இந்த 55 பேரும் மிகவும் சிறந்த ஒரு படிப்புள்ளவர்களாக வர வேண்டும். I want many of you to study very well and become IAS officers, IPS officers, IFS officers. இப்போதான் ரிசல்ட்ஸ் வந்து 3-4 நாளைக்கு முன்னால அநேகரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். The first girl who has come from our training, she is from Mumbai. She got the 14th rank. She was quite excited. இப்போ நேற்று முந்தானத்து அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில she came and spoke. And another boy, he is from Chhattisgarh, from a tribal background. He is getting into IAS. Another boy from Tamil Nadu, he has gotten. அநேகர் வர வேண்டும். நாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நம் மத்தியிலே அநேக அரசியல்வாதிகள் தேவை. We need political leaders. We need IAS officers. For that you require intelligence. You need wisdom. You can also be a missionary as an IAS officer missionary. As an IAS missionary, yes. I want you to be a missionary as a medical missionary, as a doctor missionary. I want you to be an engineer missionary. I want you to be an IAS officer missionary. I want you to be a postmaster general missionary. I want you to be a member of parliament missionary. கடைசியிலே இந்திய தேசம் மாற வேண்டும்.
அதற்கு ஆண்டவர் நம்மை எப்படி உபயோகப்படுத்துகிறார்? அதான் கேள்வி. சாதாரண மனிதர்கள் எப்படி அசாதாரண காரியத்தை செய்யலாம்? அதை குயிக்காக நான் படிப்பேன். இப்போ 35% of the people in India are young people. Please understand, 35% of our people are young people. Very, very dynamic force. You just now you said about ஜல்லிக்கட்டு. ஆண்கள், பெண்கள், எல்லாரும் யங் பீப்புள், தே கேம் ஃபார்வர்ட். எல்லாரும் அந்த ஒரு கைகளை எல்லாம் பிடித்து கொண்டு ஒரு சங்கிலி போல இருந்து கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. Today, India is facing the problem of poverty, unemployment, intolerance, corruption, non-inclusion, and many other people development issue. My question is, what are you doing about it? What's your calling for such a time as this? Whose job is to see that the poverty is eradicated? Now, படிச்சோம், sati was to be eradicated by William Benting. Who will eradicate poverty in India? Who will eradicate unemployment in India? Who will eradicate corruption in India? Who will eradicate intolerance and violence in India? What's your calling? இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்று அநேக தலைவர்கள் எழும்ப வேண்டும், வாலிபர்கள் எழும்ப வேண்டும். அதுதான் கேள்வி. பைபிள் அருமையா சொல்லுது. Psalm 33:12, blessed is the nation whose God is the Lord. Blessed is the nation whose God, blessed is India whose God is the Lord. Blessed is Bharat whose God is the Lord. Blessed is Tamil Nadu whose God is the Lord. அதை கொண்டு வரணும்னா நீயும் நானும் என்ன செய்யணும்? அதான் கேள்வி. Don't be a holy club and a religious closed shop which has very little thing to do with the world as possible. நீங்க அதான் செய்யறோம். நிறைய பேர் கோயிலில் இருக்கிறோம், சர்ச்சில் இருக்கிறோம், அநேகமாக இது மாதிரி ஒருவேளை கூட்டங்களில், கிறிஸ்தவ கூட்டங்களில் இருக்கிறோம். We are a holy club, only getting involved in the holy matters. I would say, move beyond the four walls of the church to the four walls of the civil society. That's what was done by William Benting. That's what was done by all the people we talked about. Whether it is Mother Teresa, they moved beyond the four walls of the civil society. They transformed the nation. Whether it's a William Carey, whether it's a Ziegenbalg, அவங்க எல்லாம் they were involved in the church, but along with the church, they were involved in the transformation of the society. Don't withdraw yourself from the society. Be involved. I want to tell you, the church is the hope of the world. There is no plan B to bring hope amidst despair. நிறைய சீஃப் மினிஸ்டர்கிட்ட அல்லது கவர்னர்ஸ்டெல்லாம் பேசிக்கும்போது they will always tell me, John, கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை மாற்ற வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு அந்த சக்தி இருக்கிறது. The Bible teaches. But why is it that Christians are not involved? ஏன் கிறிஸ்தவர்கள் இப்படி முன்னதாக வரவில்லை? எல்லாருமே நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. They are all inside the church, but they are not available to change the society. இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கறத தான், why are you not coming forward to transform this nation? We are so self-centered, or we are so church-centered, we don't think about the society, the nation. I will always tell you, church is the only hope. If the church fails, everything fails in India. And unfortunately, the church is not coming forward to transform the nation. The church is coming forward to develop the church, to build the church. That's pretty good. That's step 1. But step 2 and step 3, can I move beyond the church? Can I transform the nation? அதான் கேள்வி.
So you'll always say, church is the hope of the world. When I say church, the church consists of you and me. So you and I are the hope of this world. You and I are the hope of India. If you want to bring hope, you and I are the only hope. And if we fail, then there is no plan B. உங்களுக்கு தெரியும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் with the United Nations, 17 goals. யார் மாத்துவா? 15 years, within 15 years, there will be no poverty, zero hunger, good health, quality education, gender equality, clean water, and wonderful targets. What are we doing it? Why are we not getting involved in this? Yesterday night, we were involved in a very larger program. I'm the chairman for that Global Challenges Forum, where a lot of young people, I want to bring in 1 million நமக்கு 10 லட்சம் வாலிபர்களை திரட்ட வேண்டும். 10 வருடத்துல 10 லட்சம் வாலிபர்களை திரட்டி இந்த 17 காரியத்தை எப்படி செய்யணுங்கிறத செய்ய போறோம். We need to get involved in the society to transform the nation. That's the reason God has called you and me. Not only just to preach the gospel, that's step 1, but we need to go to step 2, step 3, step 4. Billy Graham ரொம்ப அருமையா சொல்றாரு. Hey, don't just waste your life. Don't be satisfied with anything less than God's plan. God's plan for India is a very larger one. Don't waste your time. Don't waste your life. So when you want to make an impact in this whole Christian impact, மூணு காரியம். ஒன்று, personal blessedness. உன்னுடைய character, personal blessedness. The 8 characteristics which has been given in Matthew chapter 5. Personal blessedness. ஆண்டவர் நம்முடைய spiritual ஆசீர்வதிக்கணும். Personal blessedness. Spiritual blessing, material blessing. That's the first, personal blessedness. ரெண்டாவது, societal transformation. அதான் Christian impact. When we are blessed with a spiritual blessing, the next thing is, can I bring the transformation in the society? மூணாவது, இது ரெண்டும் நடந்தனா, it will result in God's glory and God's kingdom. ஆண்டவருக்கு மகிமை எப்படி நடக்கணும்? மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கொண்டு பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. மனிதர் நீங்கள் செய்கிற ஆலயத்திலே செய்கிற காரியத்தை வைத்துன்னு சொல்லல, நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை கண்டு. அதான் சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தமிழ்நாடை மாற்ற வேண்டும், இந்தியாவை மாற்ற வேண்டும். அது ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கும் பொறுப்பு. For that, I just want to read this statement by Nelson Mandela. Nelson Mandela, who was the president of the South Africa, a great man. 27 long years he was inside the prison. But he had a very great ambition. If God allows me to come out of this prison, I will transform South Africa. He did it. A man who brought South Africa a complete transformation. He says, there is no passion to be found playing small in settling for a life that is less than the one you are capable of living. He says, think big. Think big. Persa cheyananiya. Do some extraordinary things. Because your God is an extraordinary God. Your God is a great God. Martin Luther King Jr. அதே தான் சொல்றாரு. வாட் இஸ் யுவர் லைஃப்ஸ் ப்ளூ பிரிண்ட்? எதை சாதிக்க போகிறாய்? பெரியதை சாதிக்க துணிந்திருப்பாயா? I will not get into this. I'll straight away get into Dr. Abdul Kalam. Quite often I used to spend quite a lot of time with him. அநேக நேரங்களில் அவரோடு கூட பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அநேக நேரத்தில் அவர் சொல்லுவார், ஜான், I know you are a Christian. I know the Christian, the Bible values are within you. And he used to tell me, John,
will you be part of transforming the nation in a big way? And for that he will say, will you dream big dreams? பெரிய கனவு நீ காண வேண்டும். John, I want you to dream big dreams. And then he used to say, the dream that I am talking about is not what you see in your sleep, but dream is the thing which does not let you sleep. நீ உறக்கத்திலே காண்கிற கனவல்ல, உறங்க விடாது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சாதிக்கும் வரை உறங்க விடாமல் தடுப்பதே அந்த ஒரு கனவு தான் நான் காண சொல்கிறேன். இன்னைக்கு அதே தான் உங்ககிட்ட சொல்றேன். எப்படி செய்ய வேண்டும்? ட்ரீம் பிக். அதுக்கு 5 habits which I want to talk to you today. 5 habits. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் about லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் அவருடைய சீசர்கள் 4 பேர் அழைக்கிறார். அந்த பகுதியிலிருந்து நான் பேச போகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே அவர் 4 பேரை 4 fishermen called as disciples. அதான் அந்த பகுதியை நான் பேசுறேன். முதலாவதாக ஆண்டவர் வருகிறார். அங்கே வந்து he saw 2 boats standing by. 2 படகுகள் அங்கே நிற்கிறதை காண்கிறார். கண்டு ஒரு போட்ல அவர் ஏறிட்டு பேசுறாரு. பேசும்போதே பேசுறதுக்கு முன்னால he got into one of the boats which was Simon and asked him to, அவனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இது போட், உன் போட் தானே, கொஞ்சம் புஷ் பண்ணி கொடு. போட் பிலாங்ஸ் டு சைமன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பா உன் போட்டை எனக்கு தான், நான் ஒன்றும் காசு தர போறது இல்லை, போட் மாத்திரம் இல்லை, ஐ வாண்ட் யூ டு புஷ் இட். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்தே சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, கரையிலிருந்து கொஞ்சம் தள்ள சொல்லி சொல்றாரு. இந்த people who are not prepared for hard work, God says, I don't want you to be part of my kingdom. The first thing that is required if you want to really achieve something great for God, one, bias for action. No fence sitting. We want you to work hard. If you are not willing to work hard, அப்பா நிறைய பேர் என்ன சொல்லு, என்னால் ரொம்ப ஒன்று கஷ்டப்பட முடியாதுங்க, அப்போ நீ இயேசு கிறிஸ்துக்கு நிறைய செய்யணும்னு நினைக்காத. God is not calling you for a comfortable life. No. God is calling you for a courageous life, which requires hard work, toil, blood. அந்த ஸ்டூடெண்ட் who got that civil services, ஐஏஎஸ்ல 14வது ரேங்க் வந்துருக்காள், அவட்ட சொல்லும்போது சொல்றா, அங்கிள் நான் 2 வருஷம் 24 months I worked hard. ஒரு நாள் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் படிக்கிறேன். சொல்றா. இன்னொரு நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கேர்ள் சொல்கிறான். அவன் சொன்னேன், அம்மா உன்னை கொஞ்ச நாளாக நீ வரலையே படிக்கிறதுக்கு வரலையே என்ன அப்படின்னு கேட்டேன். நான் சொல்கிறா, என்னுடைய கசின் ஒரு மேரேஜ் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், கசின்டே மேரேஜ் இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? ஸோ இவ சொல்கிறா, என்னுடைய கசின்டே மேரேஜ் இருந்துச்சு, பட் ஐ டிசைடட் நாட் டு கோ பிகாஸ் திஸ் இஸ் அ ஹார்ட் ஒர்க், திஸ் இஸ் எ டாயில். இப்படிப்பட்ட நேரத்தில் 2 வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு she will get into IAS. She'll be one of the top class officers. Bias for action. செயல் வீரர்கள் தேவை. அதான் இப்போ முதல்ல வந்து அதான் செயல் வீரர்கள் தேவை. ஏதோ பேசிட்டு இருக்கவன் தேவையில்லையா? நம்ம நிறைய பேசுறது, கதை விடுறது எக்கச்சக்கமான ஆள் இருக்காங்க. கூட்டங்களுக்கு போக அநேக பேர் இருக்காங்க. செயல் வீரர் தேவை தான் முதல்ல. இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு செயல் வீரனாக மாற வேண்டும். இரண்டாவது, ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொல்றார் அவன்ட்ட, எப்பா உனக்கு ஒண்ணுமே மீன் கிடைக்கலன்னு தெரியும், launch out into the deep and let down your nets for a catch. ஆழத்திலே நீ போய் போடு, உனக்கு மீன் கிடைக்கும். பீட்டருக்கு யோசிக்கிறான், ஆண்டவரே எனக்கு தான் தெரியும், உமக்கு தெரியாது. I am a
ஃபிஷர்மேன், எனக்கு தெரியும், நைட்டு முழுசும் ட்ரை பண்ணுமே ஆண்டவரே. அவன் சொல்றான், ஆண்டவரே ராம் முழுவதும் நாங்க ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ஆனாலும் நீர் சொல்லுகிறதுனாலே நான் சொல்கிறேன். செயல் வீரர்கள் தேவை. இரண்டாவது நமக்கு தேவை ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் வீரர்கள் தேவை. ஒபீடியன்ஸ். காட் ஸ்டாண்டர்ட்ஸ் பிகம் அவர். ஒபீடியன்ஸ் தான் என்னது? ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் should become our standard. அதான் obedience. நம்முடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இன் லைஃப், பொய் சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், அடுத்தவர்களை தவறாக பேச மாட்டேன், அனைவரை உயர்த்த பாடுவது பைபிள்ல எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் காட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒபீடியன்ஸ், செயல் வீரர்கள் தேவை. இரண்டாவது, ஆண்டவர் சொல்லும்போது ஒபீடியன்ட், கீழ்ப்படியும் வீரர்கள் தேவை. மூன்றாவது, be faithful. God has called us to be faithful. God has called us to be faithful. உள்ள போறான், கேட்டுட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு அங்கே அந்த வலைகளை கடலிலே போடும்போது திரளான மீன் கிடைக்குப்பா, அநேக மீன்கள். அவனுக்கு தாங்க முடியல. உடனே 8ஆம் வசனத்துல, when Simon Peter saw it, he fell down at Jesus' knees, saying, depart from me. என்னை விட்டு ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் ஒரு பாவியான மனுஷன், எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்க, நீர் தந்திருக்கிறீர். I want to be faithful to you, Lord. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு, God is calling us to be faithful. The people that we are talking about, William Carey பேசணும், மதர் தெரீசாவை பற்றி பேசணும், வில்லியம் பென்டிங்கை பற்றி பேசணும், அபி அகமது அலியை பற்றி பேசணும். They are all people who are faithful to God. நான்காவது, faithful சொல்லும்போது, I just want to share this with you. Mother Teresa, when she got so many awards, கடைசியில் இந்த மதர் தெரீசாவை பற்றி அவங்க ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். நவீன் சவுலா என்கிற ஒரு பெரிய IAS ஆஃபீஸர், ஹீ இஸ் அ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் கேட்குறாங்க, அம்மா பெரிய அவார்டு நிறைய கிடைச்சிருக்கு உங்களுக்கு, யாருக்கும் கிடைக்காது இவ்வளவு பெரிய அவார்ட்ஸ். கிட்டத்தட்ட 150 நாடுகளில் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் have been established. He says, Mother, do you think you are successful now? He thought that she will say, oh, that's wonderful, I am a very, very successful person. But Mother Teresa turns to Naveen, I don't think God has called me to be successful. God has called me to be faithful. ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதான் அழைக்கிறார். உனக்கு பெரிய டேலண்ட் கிடையாது, பரவாயில்ல, பணம் கிடையாது, பரவாயில்ல, அழகு கிடையாது, பரவாயில்ல, ஆனால் உண்மை இருக்கிறதா, அதான் தேவை. நீ உண்மை உள்ளவனாக இரு. Make yourself available to God's work, then God will do the rest. செயல் வீரர்கள் தேவை, கீழ்ப்படியும் வீரர்கள் தேவை, உண்மையான மனிதர்கள் தேவை. ஹையர் காலிங். கடவுள் சொல்றார் கடைசியிலேப்பா, hey, I want you to become a fishers of men. நான் ஒரு புது ஒர்க் கொடுக்க போறேன். இவ்வளவு நாள் நீ ஃபிஷர்மேனா இருந்த, now I want you to become a fishers of men. I am giving you a higher calling. உயர்ந்த ஒரு பணி தரப்போகிறேன். என்னன்னு அவனுக்கே தெரியல. அந்த நேரத்தில் when God calls him, I want you to become fishers of men, அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் when God has done something great, he said, yes, Lord, I will follow you. அதே தான் நான் செய்தேன் when I was in the college. Lord, you are calling me. I don't know why you are calling me, where you are sending me. அன்னைக்கு வாலிபனாக இருக்கும்போது
எனக்கு தமிழ்நாடை தவிர வேறு இடம் தெரியாதுங்க. காலேஜில் படிக்கும்போது தமிழ்நாடு முழுசும் தெரியும். ஒருவேளை கேரளா கொஞ்சம் இடத்துக்கு போயிருக்கிறேன். ஆனால் இன்று ஆண்டவர் கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேலாக என்னை அழைத்தார், அனுப்பியிருக்கிறார். யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள், அங்கே 5 ஆண்டுகள் அந்த பேங்காக்ங்கிற இடத்துல பேஸ் பண்ணி 32 நாடுகளுக்கு தலைவனாக இருந்து ஆண்டவர் என்னை அனுப்பினார். இந்தியாவிலே பல இடங்களுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார். பல சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ், பிரசிடென்ட்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரோடும் பழக உதவி செய்தார். அன்னைக்கு எனக்கு புரியல. ஜான், will you follow me? I said, yes Lord, I will follow you. And when I said yes, God took me to different parts of India, to different parts of the world to transform. இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். Higher calling. கடைசியாக sacrifice. No pain, no gain. எல்லாவற்றையும் நீ விட்டு வாப்பா. எல்லாரையும் விட்டு வா, எல்லாவற்றையும் விட்டு வா. சாக்ரிஃபைஸ் தேவை. சாக்ரிஃபைஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சாக்ரிஃபைஸ்னா தியாகம். தியாகம், தியாகம். எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய சாக்ரிஃபைஸ், ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணு. ஆமாயா, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஐஏஎஸ் குள்ளே வர முடியாது. 2 வருஷம் அல்லது 3 வருஷம் நீ நல்லா படிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், யூ காண்ட் ஈவன் கெட் இன் டு சிவில் சர்வீஸ். அதான் சாக்ரிஃபைஸ்யா. When you sacrifice your life for God, God will give you transformation of your life, transformation of Tamil Nadu, transformation of India as a whole. எல்லாவற்றையும் விட்டு வா, சிலுவையை பின்பற்றி வானா என்ன? ஆண்டவர் நல்ல காரியத்திற்கு அழைக்கிறார். உலகத்தை மாற்ற உன்னை அழைக்கிறார், உன்னையும் என்னையும் அழைக்கிறார். செயல் வீரனாக வருவாயா? அதைத்தான் சாதாரண மனிதன், ஆண்டவரே நான் ஒரு சாதாரண பையன், சாதாரண ஒரு பெண், நான் எப்படி மாற்றேன்? அது ஒன்று, டோன்ட் worry about it. That's God's responsibility. Will you say, Lord, I am available? Remaining, God will do. சாதாரண மனிதன், அசாதாரணமான சாத்தியங்கள், ஆண்டவர் அழைப்பு. Thank you so much. I think we have another 10 minutes. I will be available for asking questions and then we will be through. Go ahead. Thank you, uncle. ஒரு சில questions வந்திருக்கு. Yes, okay. At what age God has spoken to you, sir? Yes, when I was studying in the college, there was a time God called me to be, God called me. He didn't say that you should get into civil service. God called me and I said, Lord, I am available. But later, same God called me and said, John, I will push you into civil service. I want you to get in. I want you to be a missionary there. Is there IAS officer can change the nation? Please reply, how can we transform a nation? No, not only IAS officer, when God puts you in whichever responsibility that He gives. Maybe God sends you as an IAS officer, God sends you as an IPS officer, God sends you maybe as a MLA, MP, God sends you as a minister, God sends you as a scientist. Wherever you are, excel for God. எந்த பொறுப்பை ஆண்டவர் நீ கொடுத்தாலும், will you be truthful to Him? Will you be faithful to Him? That's what it is. And since you specifically asked about, the civil services as an IAS officer, இன்னைக்கு இந்திய நாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 3 group of people சொல்லலாம். ஒன்று, political leaders who are either MLAs or MPs because they are the one who are in the legislatures. Second is the executive, அதான் civil servants, IAS, IPS, IFS officers, they are all civil servants. மூணாவது judiciary, high court judges, supreme court judges. இன்னும் இந்தியாவை மாற்றணும்னு சொன்னால் இந்த 3 group of people are very very important strategically.
if you can get there, plenty of things are possible. It's a lot of challenge, but you can do quite a lot. Many transformation is possible. Getting there may be difficult, but once you get in, it is absolutely possible for you to do many things. The person who asked this question, in case you want to ask a little more, I think Peter, you want to ask a little more, I'll be too happy to do that. எதுவும் சொல்றீங்களா? வேற எதுவும் இருக்கா? Yeah, any others who want to ask questions? Go ahead. Quite interesting that nobody asks questions. Can you put your videos on? I would like to look at your face directly and then ask questions to you. I think most of you have switched off your lights. You are in darkness. லைட்டே இருக்கணும்னு விரும்பலை அநேகர் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ தெரியாது. ஒருவேளை கிச்சனில் இருக்கலாம், அல்லது வேற எங்கேயாவது கேம்ஸில் விளையாடிட்டு இருக்கலாம். இங்கே ஆன் பண்ணிட்டு போனீங்களோ எனக்கு தெரியல. If you are coming for God's mission, keep it on. Put your lights on. Why do you want to hide yourself? புரியல எனக்கு. If you are coming for, I mean, these are all, you don't want to be accountable. You want to be like Mother Teresa, you want to be like William Carey, you want to be like Ziegenbalg, but then you don't want to keep your videos open. You don't want to ask questions. கேள்வி கேட்க தயங்குறீங்க. Come on, ask questions. ஒரு question uncle. கொஸ்டின்ஸ் சாட்ல போட்டுருக்கேன் பர்சனலா. How many years it took to, where did you study? Academy name? I studied in St. Xavier's College, Palangotai. That's where I studied. And after that, I studied Chartered Accountancy. There's a time I prepared for civil service exam. And 1980, I got into the civil service. How many years it took? Yes, I was preparing almost 3 years when I was preparing for Chartered Accountancy. Same time I was preparing. And as soon as I finished my Chartered Accountancy, I was working in World Vision as a Chief Accounts Officer. And when I was working in as a Chief Accounts Officer in World Vision, I wrote the civil service and came into the civil service. மார்ட்டின் எழுதியிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்கு. அது how to find difference between God's will and my will. என்னுடைய எண்ணங்கள், தேவனுடைய எண்ணங்கள் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? த ஆம்பிஷன் கொடுக்கும்போது பைபிளில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, சீக் ye first kingdom of God and his righteousness and all these things will be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? தேவனுடைய சித்தம், அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் செய்யணும்னா உடனே போய் பிரசங்கிக்கிறது மட்டும் நினைக்காதங்க. All the things that I've been talking about now, social transformation, bringing the nation, bringing India as a God's kingdom. Blessed is the nation whose God is the Lord. இந்திய தேசத்தை தேவனுக்குள்ளாக கொண்டு வரணும்னு சொன்னால் அதை செய்ய வேண்டியது உங்களுடைய என்னுடைய பொறுப்பு. அதுதான் God's will. What is my will? When my will has to be aligned with God's will. என்னுடைய will எதுவும் இருக்கலாம். When it is aligned with God's will, then there's no problem. My will is quite okay. God has given each one of us good will. நல்ல ஒரு will தான் கொடுத்திருக்காரு. ஆனா if my will is not aligned with God's will, then there is a problem. So I will say that God is quite happy with your will so long as it is aligned with God's will. If it does not align with God's will, then there is a problem. Personal ambition, God's ambition. Identify. அதான் அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய தீதியை எல்லாத்தையும் கூட கொடுப்பார். நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் சொன்னல, சாதாரண குடும்பத்தில் தான் வந்தேன். ஆனால் இன்று எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். God will give you everything, overflowing things he will give. ஆனால் முக்கியத்துவம் தேவனுடைய ராஜ்யம்.
வாலிப வாழ்க்கையின் முக்கியத்துவம் அறிய வேண்டும். வாலிப வாழ்க்கையின் முக்கியத்துவம் நான் சொன்னேன், த யூத் சக்தி, யூத் பவர். வாலிப வாழ்க்கையில நீங்க இஃப் யூ மிஸ் தோஸ் திங், தட் சக்தி அப்பதான் இருக்கு, உங்களுக்கு நிறைய சக்தி இருக்கு. யூ மிஸ் தட், யூ மிஸ் so many things in your life. You don't study very well when you are in the college. நீ காலேஜில் படிக்கும்போது if you don't secure very high marks, you have lost a chance. You have lost an important time. You are not involved in very many sports. You have lost many things. You have not even learned how to, play a music or how to sing for God. You have lost many things. வாலிபத்தின் முக்கியத்துவம் என்னதுன்னா, this is the age you can learn. This is the age you can do many things. You got சக்தி இருக்கு. வாலிப வாழ்க்கையிலே நீங்கள் நல்லா விளையாடின ஒருவேளை you can become a Olympic person. You can go to the Olympics and you can win an Olympic medal. Once you cross the age, you can't become Olympian. This is the age, this is the சக்தி. நிறைய செய்யலாம். இதனுடைய முக்கியத்துவம், you have the strength, you have the power. Use it in a big way. ஒரு மனுஷனுக்கு 5 டேலண்ட், இன்னொரு மனுஷனுக்கு 2 டேலண்ட், இன்னொரு மனுஷனுக்கு 1 டேலண்ட். உனக்கு 1 கொடுத்துருக்கலாம், 2 கொடுத்துருக்கலாம், 5 கொடுத்துருக்கலாம். Don't hide it. Don't hide it. When most of you, when you are switching off your videos, you are hiding your talent. You want to hide yourself. You don't even want to come before God. You don't want to come before the society. There is something wrong with us. That's a problem with the Christianity today. We all want to be within the 4 walls of the church, within the 4 walls of wherever we live. We don't want to be seen outside. The purpose of my birth and what I am going to become in my future. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? I think when you sit and pray, அதான் நான் செய்தேன். ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வாலிபனாக இருந்தான், 17 வயது அவனுக்கு, யோசேப்பு. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வெளிப்படுத்தினார். அப்பா யோசேப்பே, ஒரு நாள் நீ பெரிய மனுஷனா போற. அந்த ஒன்று போதும் அவனுக்கு, அந்த ட்ரீம் போதும். ஒரு நாள் பெரியவனாக போற. என்னைக்கு ஆக போறேன், எங்க ஆக போறேன்னு தெரியாது. But he knew his purpose. God will use him. God will use him to be an influencer. உன்னுடைய லைஃப்ல எதை நீ சாதிக்க வேண்டும், அது ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். How to live holy in God's hand. அதே ஜோசப் தான், when he went to போத்திபாருடைய வீட்டுக்கு போயிறான். யாரும் கிடையாது, தனியாக இருக்கிறான். போத்திபாருடைய மனைவி வருகிறாள், பாவத்திற்காக அழைக்கிறாள். கடவுளுக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செய்வது எப்படி? ஓடுகிறான், விலகி ஓடுகிறான். How to be holy. You know what is right, you know what is wrong. அதை வேற யாரும் உனக்கு சொல்ல வேண்டாம். நீ செய்கிற பாவங்கள், நீ பேசுற பேச்சு, தவறான பேச்சு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உனக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். You know what you have done is right or wrong. நீ என்ன செய்கிற, எது இப்போ நீ சரியா படிக்கிறியா, படிக்காம இருக்கிறியா, உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்றியா, வேஸ்ட் பண்ணாம இருக்கிறியா, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். The holiness is not about only spending time in prayer and reading Bible study. Please understand, holiness is when everything that you do, does it align with the large purpose which God gives you. And God's plan in my life, how to identify God's plan in my life. I think over a period, God will reveal step by step. Don't expect. I think Joseph was not given a thing. 30 வருஷத்துல நீ ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆக போறான்னு சொல்லவே அவனுக்கு படிச்சு கொடுக்கல. Don't wait that, நான் 30 வயசுல என்ன செய்ய போறேன், 40 வயசுல. God will lead you. Don't worry about it. The question is, are you fitting into God's plan? Are you making yourself available? What's a vision to me? What's a vision? I think God will lead you day by day. For me,
I want to be a person who will mentor many people, who will transform. I want to be involved in the transformation of the nation. I want India to become a developed and noble nation soon. அதை அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, உன்னத தேசம், உன்னத தலைவர்கள், நோபல் லீடர்ஸ், நோபல் நேஷன். இந்தியா ஒரு நோபல் நேஷனாக, உயர்ந்த ஒரு வலுவான சிறந்த தேசமாக மாற வேண்டும் என்று சொன்னால் உன்னத தலைவர்கள் உருவாக வேண்டும். அதுக்கு ஆண்டவர் என்னை அழைக்கிறார். ஒருவேளை ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் உங்களை அழைக்கலாம். எப்படிப்பட்ட இடத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறார்? நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு தெரிய இயலும். Any other questions that you have? Yeah, one more question from Jim. Uncle, Yeah, Jim. Jim, சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்குள்ள வர யார் காரணம்? என்ன சொன்னீங்க? நீங்க ஆண்டவருக்குள்ள வர யார் காரணம்? ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு ஆண்டவர் தான் காரணம். ஓகே, நீங்கள் சொல்கிற கேட்குற கேள்வி எனக்கு புரியுறது. நான் சொன்னல உங்களுக்கு என்னுடைய வாலிப வாழ்க்கையிலே யூஇஎஸ்ஐ அல்லது யூனியன் ஆஃப் இவாஞ்சலிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அல்லது இயூன்னு சொல்லுவோம், கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய ஊழியம். அந்த ஊழியத்தின் மூலமாகத்தான் நான் ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கப்பட்டேன். அதுதான் தனிப்பட்ட மனிதர் யார் இவரால் மூலமாக நான் ஆண்டவருக்குள்ளாக வந்தேன் என்று சொல்ல இயலாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ உயர்ச்சி அல்லது கிறிஸ்தவ வளர்ச்சின்னு சொன்னால், கிறிஸ்டியன் குரோத் என்று சொன்னால், அதற்கு அநேக தலைவர்கள் அதற்கு முக்கியமானவர்களாக இருந்தார்கள். ஒன்று ஐவன் பாலசிங், தூத்துக்குடியிலே காமராஜ் கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருந்தவர் ஐவன் பாலசிங். ஹீ ஹெல்ப் மீ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் க்ரோத். அது மட்டுமில்லை, இன்னும் அநேகர் இருந்தார்கள். நாட் ஓன்லி கிறிஸ்டியன் லீடர்ஸ், ஈவன் நான் கிறிஸ்டியன் லீடர். நான் சொன்ன இந்த ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன், என்னுடைய லீடர்ஷிப் க்ரோத்துக்கு அவரும் I will also claim him to be one of the person who is responsible. So God will use different people for you to grow. அது மட்டும் இல்லை, என்னுடைய லீடர்ஷிப் க்ரோத்துக்கு இன்னும் சில தலைவர்கள் சொல்லுவேன். There are 1 or 2 governors, governor of West Bengal, Gopal Krishna Gandhi. இன்னைக்கு I think he's retired now. He was an IAS officer later on. He's a grandson of Gandhi. Governor of Jammu and Kashmir, the President of India, Dr. Abdul Kalam. I mean, they were all responsible because we all sit together, talk together on many of these matters, including Bible. Right. Any other things that you want to ask? Over to Jim. Jim, one question கேட்கலாம். கேக்குதா uncle? Yes, Jim, கேக்குது. Audible. Finally. Keep going. Yeah. Uncle, actually governmentல வந்து there's a lot of corruption and கிறிஸ்டியன்ஸே நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்க கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கிறப்பயே. ஈவன் இஃப் தே டோன்ட் வாண்ட் அ பிரைப், அவங்க அந்த சிஸ்டம்ல இருக்கிறனால தேர் ஆஃபர்ட் அ பிரைப். நீங்க அதை எப்படி அங்கிள் ஹேண்டில் பண்ணீங்க இத்தனை இயர்ஸ்ல? எப்படி, how are you able to keep your hands clean through the whole thing? I will always say that managing corruption is very easy. So long as you see the government, the year you join, at least for the 2 years or 3 years, they will watch you, what kind of person you are. And since I accepted Jesus Christ prior to getting into the government, yeah, என்னுடைய மைண்ட்ல very clear. I was very clear that I should be honest before God in every area. The day you join the government and then people know that you will not take any bribe, அதுக்கப்புறம் you are posted to next place. After the government, they post you to many places every 2 years, 3 years, 4 years. நீங்க போற இந்த தமிழ்ல ஒரு இது சொல்லுவோம், யானை வரும் முன்பே மணி ஓசை வரும், இல்ல மணி ஓசை ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ ஆகும். நீ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாலே சொல்லிடுவான் இவர் இப்படிப்பட்ட ஆளியா. அதுக்கப்புறம் you don't have any temptation. But first, yes, there is a challenge. I'll tell you an interesting incident. It was the evening, and I came back from office, and one of the well-known, I know him well. He came to my home and he said, "Sir, I would like to see you." I said, "Come." So we were talking in the
we were having cup of tea. கையில் ஒரு சின்ன பேக் வச்சுருந்தார். பேக் வச்சுட்டு, ஐயா சார், ஐ வாண்ட் டு கிவ் திஸ் எஸ் எ ஸ்மால் டோக்கன். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கொண்டு வந்திருக்க சந்தோஷம். ஆனால் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தரீங்களோ அந்த தந்ததை நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டிருங்க. அந்த பேக் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க. If it is a sweet, both of us will share. You will eat some sweet, I will also eat sweet. I have no problem. But open the bag and show me what is inside. He was hesitating. Sir, you know that it's a small gift to you. I said, yes, okay. If it's a small gift, open it and show me. Because he knew that he can't show it because it contained money. And then slowly he says, sir, I brought some money for you in this cash bag. I said, no, this is the exact word I said. Sir, I am a Christian. I will not accept any money. And not only that, I want to tell you, God gave me the grace at that time. I didn't shout at him. I didn't, throw him outside immediately. No, what are you doing? Why did you come in? No, I just calmly, very calmly said, I don't want you to follow this practice, not only to me, but to any other person in the government. Very politely I said. This man went back. Next day morning, and I went to the office. Many people came to me, sir, is this the thing that has happened? I said, how do you know? Sir, this man has told every city, the whole city, he says, well, if only we have people like John Samuel, the whole India will be changed. I went to offer some money. He didn't say how much money, but he says, I went to offer money. He said, no, I'm a Christian. I will not accept any money. This is the kind of people that we require. You see, things change. So in the government, when you say that there is corruption, that is because, Jim, people like you and me, we are not getting into the government service. We want to be, we are kind of a church, inside the church. I want to sing hallelujah. I want to be a very good, worship leader. Yes. If you and I are only worship leaders, if you don't want to be part of this government, then these things will change. Let many Christians come into civil service. You see the change. You don't need to do anything. Automatically things will change. There are many governors who have told me and said, John, you have come here. You have transformed this community. You have transformed the state. It's because we know that it's because you have got the biblical values. Inniki, why we are not able to transform India? Because committed Christians are not willing to get into the society. They are very happy within the church. Whereas Jesus Christ says, I am sending you into the world just like Father has sent me into this world. Into the world doesn't mean into the church. I am sending you into the world. There will be challenges, but with God's enablement, we will overcome. But if you and I do not get into government, India cannot change. That's the reason I said the church is the only hope for this nation. If the church fails, India cannot be saved. Thank you, Uncle. Right. Any other questions? I think there is one Kirtana Guru Swami has written coaching academy that those days I did not go for any coaching academy. I was preparing on my own. I did not go for any coaching academy. But I will always say that, if there is a chance, please go for a coaching academy. They will guide you. And nothing wrong in going. But whether you go to academy or not, it's not about going to your academy. It's about your study. If you prepare very well, you'll be able to get in. The question is, are you available for God? The question is, are you faithful for God? If you're faithful, God may put you in civil service. God may put you into any other place, wherever God puts you. Don't think that, by transforming the world means only becoming an IAS officer that's one of the things. You can be in any other position. Question is, are you faithful to God? If you're faithful to God,
transformation is possible. Are you available? Shall we just bow down and pray? It's, I think, already 4:40. Shall we just bow down and pray? Yes. Jebipoma. Will you tell the Lord, Lord, I am available? It's not about your ability. It's not about your talents. It's all about your availability. Will you tell the Lord, Lord, நீர் எதை செய்ய வேண்டுமோ நான் அதை செய்வதற்கு தயாராண்டவரே. You want me to get into civil service? You want me to become an IAS officer? I am willing to work hard, O Lord. You push me to be a political leader? Lord, I am willing to go there. You push me as a great scientist? I am willing to do there. Lord, you are pushing me as a full-time missionary? I am willing to go there. Lord, I want to be faithful to you. ஆண்டவரே, I am available. அந்த 4 சீடர்கள், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், 4 பேரையும் ஆண்டவர் அழைக்கும் போது தான் சொன்னேன், எப்பா, you have failed. You could not get the fishes. Now I tell you, நான் சொல்கிறேன், go. உனக்கு அநேக மீன்கள் கிடைக்கும். ஆனால் இது மட்டும் நினைக்காது, இன்னும் பெரிய காரியங்கள் செய்யணும். I want you to become fishers of men. மீன்களை பிடிக்கிறவராக அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவனாக நான் உன்னை மாற்றுவேன். இந்திய தேசத்தை பிடிக்கிறவனாக நான் உன்னை மாற்றுவேன். Will you say yes to him? Lord, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். இளம் தலைமுறைகள், ஒருவேளை சாதாரண வாலிபர்கள், சாதாரண பிள்ளைகள், சாதாரண ஆண்கள், சாதாரண பெண்கள், ஆனால் நீர் இவர்கள் மூலமாக அசாதாரணமான காரியங்களை சாதிக்க இயலும். அசாதாரணமான சாத்தியங்கள் இவர்களாலே முடியும். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கைகளை உயர்த்தி சொல்லுகிறார்களே, ஆண்டவரே, I am available என்று சொல்லுகிறார்களே, நீர் அவர்களை கவனித்து பாரும். wherever you are, நீ எங்கே இருக்கியோ, உன்னுடைய கையை உயர்த்தி, ஒரு கை அல்ல 2 கையும் உயர்த்து. எந்திரிச்சு நிக்கா, நீ இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நின்று, ஆண்டவரே, நான் available. I am available to you, Lord. And it's God's great plan that you will do something great for this nation. There is no plan B. The church is the only hope for this nation. You and I are the only hope for this nation. Will you tell the Lord today evening, ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவாயா, தைரியமாக சொல்லு. உன்னை போலதான் நான் ஒரு நாள் எந்திரிச்சேன்னு சொன்னேன், கண்ணீரோடு சொன்னேன், ஆண்டவரே, நான் உமக்காக வாழ தயார். I am available. இன்னைக்கு நீ சொல்லுவியா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் available. எனக்கு ஒண்ணுமே சக்தி கிடையாது, பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அறிவு கிடையாது, ஆனால் எனக்கு இயேசு கிறிஸ்து போதும். I want to make myself available. சொல்லுவாயா? அப்படி சொல்லுவாய் என்று சொன்னால், இருக்கிற இடத்துல wherever you are, raise your hand, 1 hand, 2 hands, stand up, whatever you want to do, tell them, ஆண்டவரே, நான் உமக்காக வாழ என்னை கொடுக்கிறேன். I am available. The remaining, God will make it. It's God's responsibility. Your responsibility is to give yourself to him. In the remaining, God will transform you, and then through you, God will transform India. Lord, I want to thank you for these boys and girls who have said yes to you today. Wherever you are going to put them, in whichever place you are, as a full-time missionary or as an IAS officer or in any other place that you are putting them there, Lord, I pray that you will use them. You will use them like Daniel. You will use them like Joseph. You will use them like David. You will use them like Peter, so that your name is glorified. In Jesus' name we pray. Amen. Amen. Thank you, Uncle. Bhushan Ruga. It's not that. Thank you, Uncle, once again. அருமையான ஒரு பவர் பேக் செஷன் சொல்லலாம். ஸோ அங்கிள் சொன்ன காரியங்கள், ஸோ நட்ஷல்ல சொல்லணும்னா, எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் அ மிஷனரி அண்ட் எவ்ரி நான் கிறிஸ்டியன் இஸ் அ மிஷன் ஃபீல்ட்.
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஒரு மிஷினரியாக அழைக்கப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொருவனும் ஒரு மிஷினரி பணித்தளம். எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் a missionary, every non Christian is a mission field. ஆண்டவர் நம்மை உன்னத தேசத்தை உருவாக்க உன்னத தலைவர்களாக உங்களை என்னை ஆண்டவர் தேடுகிறார். அர்ப்பணித்த அனைவருக்கும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மளுமா என்ன காரியங்களை செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். A very hard work is needed for that. We have to face challenges. We have to be available. We have to be faithful. அங்கிள் சொன்ன காரியம் தொடர்ந்து மனதில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கிளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யங் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் சார்பாக நன்றிகளை கூறுகிறோம். Given your valuable time for us, uncle. Thank you for spending time with us. We are sure to pray for you for doing greater things for God in the coming days. And we also commit our life to God. And தொடர்ந்து அங்கிளை பயன்படுத்துவராக. நெக்ஸ்ட் செஷனுக்கு நம்ம போகிறோம். We have another 1 hour. 5:45. Again 1 hour gap for us. You can go and have a cup of tea, refresh yourself. ஈவினிங்ல டாக்டர் கிடியோன் கணேஷ் நமக்காக வருவாங்க. நேற்று சாயந்தரம் நம்ம மிஷன் பற்றி அருட்பணியை பற்றி நம்ம கேட்டோம். அது தொடர்ச்சியாக 2 தீமோத்தேயுவிலிருந்து நம்ம படிக்க போகிறோம். இன்னும் ஆண்டவர் நம்மளுடைய அருட்பணி குறித்து அறியவும் அவருக்காக அருட்பணியில் பங்கு கொள்ளவும் அதை ஒப்பு கொடுக்கலாம். இன்னும் 1 hourல யூ கேன் கோ ஹெட், சார்ஜ் யுவர் பேட்டரி, செக் யுவர் டேட்டா கார்டு. நீங்கள் திரும்பி வரலாம். நம்ம 5:45க்கு the room will be open and by sharp 6 o'clock we will start. ஈவினிங்கில் we have some games and ஈவினிங்கில் மிஷினரி பயோகிராஃபி இருக்குது. நேற்று தினத்தில் டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி நம்ம படித்தோம். இன்னைக்கு நம்ம another ஒரு மிஷினரி பயோகிராஃபி பார்க்க போகிறோம். ஸோ பி அவைலபிள் அண்ட் பி ஆன் டைம். சாயங்காலம் பார்க்கலாம். தேங்க்யூ. Right, I have given my WhatsApp number in case people want to get in touch with me, they can do so. Thank you. Sure, uncle. Thank you so much, uncle. Thank you. Right.